இந்த ரூமை நான் வெக்கேட் பண்றேன். என்ன கை நீட்டி அடிச்சது மட்டும் இல்லாம எங்க அம்மா கிட்ட மரியாதை குறைவா நடந்திருக்கீங்க. இந்த ரூம்ல இனிமே மானங்கட்டவன் தான் இருப்பான். ம். ஆ திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் பாத்ரூம்ல இருக்கிற சோப்பு, ஷாம்பு, பிரஷ், பேஸ்ட் எல்லாமே எடுத்துட்டு போயிடுங்க. அதெல்லாம் முடியாது. நான் இந்த பாத்ரூம் தான் யூஸ் பண்ணுவேன். ம். போங்க. இந்தா, உன்னோட திங்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு உனக்கு எங்க போகணும்னு எங்க தோணுதோ எங்க வேணாலும் நீ இதை விட்டு விலகிட்டாலே நான் நல்லா இருப்பேன் தோணுது. பார்த்தி உங்க 60ஆம் கல்யாணத்துக்கு வாங்கின மாங்கல்யத்தை என்கிட்ட கொடுத்திருந்தாரு. நீ எங்க போயிட்டேன்னு கேட்டா எல்லார்கிட்டயும் நான் என்ன காரணம் சொல்றது? யாராவது கேட்டா க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ப்ராப்ளம் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான்னு சொல்லிடுங்க அத்தை. அவங்களோட 60ஆம் கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிட்டியே. பார்த்தி கொடுத்த தாலியை ஏண்டி எடுத்துட்டு போனேன்? இனி நீ உன் வாயால என்ன மாமான்னு சொல்லக்கூடாது. எல்லாம் முடிஞ்சது. ஏய்! உடம்பு முழுக்க போய் தாண்டி விடுது. நீ முழுக்க முழுக்க ஒரு நெகட்டிவ். எங்கம்மா போனோம்? லாஸ்ட் ஸ்டாப்பிங் கொடுங்க. ஆ அவங்க போற லாஸ்ட் ஸ்டாப். அதே இடத்துக்கு கொடுங்க. ஆ நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணன்னு எனக்கு தெரியும். நீ கேட்டடி பாஸ். இதை நானே உனக்கு தரேன். காவியா கிட்ட போய் பேசலாமா? இல்ல இல்ல வேண்டாம். இங்கே உட்காந்துருக்கலாம். அம்மா வீட்டுக்கு போகாம எங்க போறான்னு தெரியலையே. ஒருவேளை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாளோ? காவியாவுக்கும் பார்த்திபனுக்குள்ள ஏதாவது சண்டை நடந்திருக்குமா? ஏன் இந்த நேரத்தில் காவியா வீட்டை விட்டு வெளியே வரணும்? தம்பி
ஏய் ஸ்டாப் வந்துருச்சு, இறங்க. மேடம், இதான் லாஸ்ட் ஸ்டாப், இறங்க. இதுக்கப்புறம் டிப்போக்கு தான் போகுது. நீ என்னை விட்டு விலகிட்டாலே நான் நல்லா இருப்பேன் தோணுது. தயவு செஞ்சு போயிடு. தயவு செஞ்சு நீ போயிடுமா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இவா காவ்யா, உனக்கு என்ன பைத்தியமா? விடு ஜீவா. காவ்யா சொல்றத கேளுப்பா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வா நீ வா. என்ன விடு ஜீவா. என்ன விட்டுரு. நான் இப்படியே போயிடுறேன். என்னால யாருக்கும் எந்த தொந்தரவும் வேணாம். நீங்களாம் இப்படியே சந்தோஷமா இருங்க. இதுக்கு மேல என்னால வாழ முடியாது. என்ன விட்டுரு ஜீவா. ப்ளீஸ். பார்த்திக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு மட்டும் சொல்லு. அது போதும். பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத காவ்யா. என்ன நடந்துருச்சு இப்போ? இதுக்கு மேல என்ன நடக்கணும் ஜீவா? நடக்க கூடாதது எல்லாம் வாழ்க்கையில நடந்து முடிஞ்சிச்சு. ஓ காவ்யா, நான் சொல்றத கேளு. உனக்குள்ள இருக்கிற அதே வலி வேதனை தான் எனக்குள்ளே இருக்கு. அத மறக்க முடியாம தான் ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு செத்துக்கிட்டு இருக்கேன். நீ போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? நாங்களே நிம்மதியா இருந்துருவோமா? ஓகே, நீ சாகணும்னு முடிவு பண்ணிட்டேல, நம்ம 2 பேரும் சேர்ந்தே செத்துடுவோம். வா ஜீவா, நீ ஏன் சாகணும்? என் வாழ்க்கை தானே கேள்விக்குறியா இருக்கு. நீ பிரியாவோட சந்தோஷமா இரு. காதலிச்சது நாம 2 பேரும் தானே. தண்டனை நீ மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்க. வா வா போலாம் வா. ஜீவா, நீ நினைக்கிறது தப்பு ஜீவா. பிரியா உன்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிறா. நீ அவளோட சந்தோஷமா வாழணும் ஜீவா. ஆனா பார்த்தியோட என்னால வாழ முடியாதே ஜீவா. ஏன் ஏன் வாழ முடியாது? என்னால பிரியாவோட வாழ முடியும்னா உன்னால பார்த்திபனோட வாழ முடியும். இல்ல ஜீவா, முடியாது. ஏன் முடியாது? காரணத்தை கேட்காத ஜீவா. என்னால எதையும் இப்ப சொல்ல முடியாது. வாழ முடியாதுன்னா வாழ முடியாதுதான். ஐயோ காவ்யா, நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. நாம லவ் பண்ணது பிரியா பார்த்தி யாருக்குமே தெரியாது இல்ல? அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்கிற? நம்ம காதல் எப்பவோ நமக்குள்ள செத்துருச்சு காவ்யா. இனிமே அதை யோசிக்கிறதுல ஒண்ணுமே இல்ல. இல்ல ஜீவா, என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன்னை நேசிச்சேன்னு பார்த்திக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா நிச்சயமா அவரால் தாங்கிக்க முடியாது. அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவு எடுப்பாருன்னு கூட எனக்கு தெரியல. அவர் உணர்ச்சிவசப்பட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டாருன்னா அந்த பாவம் காலம் முழுக்க நம்மள கொல்லும். ஐயோ காவ்யா,
நம்ம நேசித்த விஷயம் பார்த்திக்கு தெரியாம பாத்துக்கலாம். பார்த்திக்கு அப்படியெல்லாம் என்னால துரோகம் பண்ணிட முடியாது ஜீவா. ஒருவேளை பார்த்தி கூட வாழக்கூடிய நிர்பந்தம் வந்துச்சுன்னா அப்ப வேணா நிச்சயமா என்னோட கடந்த வாழ்க்கைய பத்தி நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவரு முழு மனசோட ஏத்துக்கிட்டாருனாதான் நான் அவரு கூட அவரோட வாழ்றத பத்தி யோசிப்பேன். காவியா, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ அப்படியே குழம்பி போயிருக்க. நான் சொல்றத கேளு. நாம காதலிச்ச விஷயம் பார்த்திக்கு தெரிஞ்சா அவன் மட்டும்தான் எமோஷனலா முடிவெடுப்பானா? பிரியா முடிவெடுக்க மாட்டாங்களா? இங்க பாரு, பார்த்தியோ பிரியாவோ நம்ம விஷயம் யாருக்கு தெரிஞ்சாலும் அது பிரச்சனை தான். அது தெரியாம பாத்துக்கிறது தான் நம்ம 4 பேரோட வாழ்க்கைக்குமே நல்லது. வேற என்னதான் என்ன பண்ண சொல்ற எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு முடிவு சொல்ல. இங்க பார் காவியா, குழப்பத்துல யோசிச்சா எந்த முடிவுமே கிடைக்காது. நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தெளிவா யோசிக்கலாம். சொல்றத கேளு. பொறுமையா யோசிச்சு பார்க்கும்போது நமக்கே ஒரு நல்லதா ஒரு முடிவு கிடைக்கும். முடியாத பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும்னு சொல்றியா? காவியா, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுன்னு ஒண்ணு இருக்கு. அதை நாம தான் தேடி போகணும். காவியா, இங்க பாரு, நான் சொல்றத கேளு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே அமைதியா உட்கார்ந்து யோசிக்கலாம். ப்ளீஸ் காவியா. காவியா, நீ வா வா வா. இனிமே என் வாழ்க்கையில காவியன்ற ஒருத்தி கிடையாது. அதுக்காக என் புள்ள கிட்ட மன்னிப்பு கேளு. என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. ராத்திரி 11 மணி ஆச்சு, இன்னும் ஜீவா வரவே இல்லையே. நம்ம காதல் நிறைவேறாதுன்னு அன்னைக்கு இந்த கடலுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் நீ எனக்காக கட்டின வீட்டையும் அதை அழிச்சிருச்சு. ஆனா நம்ம மனசுல இருக்கிற பழைய நினைவுகளை எதால அழிக்க முடியும் ஜீவா? காவியா, நாம கொஞ்சம் நடக்கலாமா? வா.
அங்க பாருடா மச்சான், காதல் ஜோடிங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. நடு ராத்திரியில ஒருத்திய கூட்டு வந்திருக்கானா, செம்ம தில்லுதான்டா. அண்ணே அவனுக்கு மட்டும் தில்லு இல்லண்ணே, அவளுக்கு செம்ம தில்லு தான். டேய், இங்க இருந்து பார்த்தா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுடா. பக்கத்துல போய் பாப்பமா. வேண்டியதுதான். போய் பாத்துருவா. தலைவர பாட்டி சோக்கா இருக்குது, எங்க அந்த பூச்சை? நான் தலைவா, டீல் ஓகேவா? காவியா, பின்ன என்ன காவியா, உன்னை பத்தி ஒருத்தன் தப்பா பேசுறான், என்ன பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? என்னால முடியாது. வயசான காயம், ஆழமா காயப்பட்டிருக்கு. ஒண்ணும் இல்ல, விடு. ஒரு நிமிஷம் காட்டு.